இன்று இந்த அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டுவிட்டாயா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை நீ உன் இல்லத்தை விட்டு ஒரு விஷயத்தை வெளியேற்றப் போகின்றது. இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது வெளியேறுவதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பல திருப்பங்கள் நடக்கப் போகிறது. இதை நீ இன்று அலட்சியம் செய்து என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளாமல் சென்றாயானால் இதனால் நஷ்டம் உனக்குதான் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நான் சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் மேலும் மேலும் பல பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்கிறது எனும் பொழுது அதை என்னவென்று நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உன் அப்பன் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்துக்குள் இருப்பதனால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா, அல்லது ஏதேனும் ஒன்று உன் இல்லத்தில் இல்லாமல் இருப்பதனால் உனக்கு பிரச்சனை ஏற்படுகின்றதா என்று அப்பன் பார்த்த பொழுது நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னது போல ஒரு விஷயம் உன் வீட்டில் உன் இல்லத்தில் இல்லை. ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தில் தேவையில்லாமல் இருந்து உன் இல்லத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. உடனே அதனை அப்புறப்படுத்தி விட்டால் உனக்கு நல்லது என்பதை உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் இந்த விஷயம் உன் இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இது இருந்து உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்து எல்லாம் போதும். எப்பேற்பட்ட விஷயம் உனக்கு நல்லதாக நடத்திவிடக் கூடாது என்பதில் இது காட்டிய வேகம் என்னவென்று தெரியுமா? சொன்னால் நீ நம்ப மாட்டாய். நமக்காக இப்படியெல்லாம் நடக்கிறது. நம் வாழ்க்கையில் உனக்கு நல்லது என்பதை அப்பன் நான் புரிந்து கொண்டேன். அதனால் இந்த விஷயம் உன் இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இது இருந்து உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுப்பது எல்லாம் போதும். எப்பேற்பட்ட விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடத்திவிடக் கூடாது என்பதில் இது காட்டிய வேகம் என்னவெல்லாம் தெரியுமா? சொன்னால் நீ நம்ப மாட்டாய். நமக்காக இப்படியெல்லாம் நடக்கிறது. நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இவர் செய்கிறார்களே. யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத நமக்கு மட்டும் ஏன் இப்படி சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் கெடுதலை மட்டுமே நினைக்கின்றார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இந்த அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டுதான் வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா என் பிள்ளை? நான் எதை சொன்னாலும் சில நேரங்களில் உன் இல்லத்தில் செய்வினை இருக்கிறது என்று சொன்னால் உடனே பதற்றம் அடைகின்றாய், பயப்படுகின்றாய். உனக்கு எடுத்து சொல்வேன். அது இருக்கும் பொழுது நான் இல்லை உன்னிடத்தில் சொல்ல முடியுமா? இருப்பதை இருக்கிறது என்று சொன்னால் தானே என் குழந்தை அந்த தெளிவு உனக்கு கிடைக்கும். அதற்காக முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை வரும். அதனால்தான் எப்பொழுதும் இந்த அப்பன் உள்ளதை உள்ளபடி உன்னிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நான் யோசிக்கும் பொழுதுதான் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த விஷயம் உன் இல்லத்தில் நல்லதை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துவதை நான் தெரிந்து கொண்டேன். என் குழந்தையே, உடனே அதை நான் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் வெளியேற்ற வேண்டும் என்று நீ மறந்தாலும் அதனை முடியாது. நீ தடுத்தாலும் நிற்க முடியாது. அப்பன் ஒரு முடிவெடுத்த பிறகு உன் முன்னால் வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த விஷயத்தை வெளியேற்ற வேண்டும் என்று நான் நினைத்துவிட்ட பிறகு இனி ஒருபோதும் இதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது.
உன் வாழ்க்கையில் நடத்துவதை நான் நடத்தியே தீருவேன். உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் நடத்தியே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதற்கு பிறகு யார் பேச்சையும் கேட்க மாட்டார். ஏன் தெரியுமா? நான் ஒரு முறைக்கு 1000 முறை சிந்தித்துதான் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத எதையாவது பற்றி யோசித்து கொண்டு என் மீது கோபம் கொண்டாயானால் நாளை நான் சொன்ன விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அங்கு நீ வருத்தப்பட வேண்டிய நிலைக்கு உனக்கு ஏற்படும். அப்பன் அன்றே சொன்னார், நம் அன்று இவரின் வார்த்தைகளை கேட்டிருக்கலாமே என்று நீ வருத்தப்படுவாய். அதனால்தான் அப்பன் இன்று உனக்கு எதையும் வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அதை என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இதனை உடனடியே நீ வெளியேற்றிவிட வேண்டும். வெளியே போக சொல்ல வேண்டும் உன் அப்பன். அதனால் எப்பேற்பட்ட நிலையிலேயும் இதை நீ தவிர்த்து விடாமல் உடனடியாக செய்துவிடு. நான் இதை வெளியே அனுப்பப் போகின்ற நேரத்தில் இன்னொரு விஷயத்தை உன் இல்லத்துக்குள் கொண்டு வந்திருக்கின்றேன். இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொன்றும் உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்லும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்லும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்டிருந்த வேதனைகளும் இடமிருந்தும் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் போதும். இனி அனுபவிக்க கூடியது ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் குழந்தைக்கு அப்படி என்னால் நடந்து கொள்கிறது இந்த வாழ்க்கையில் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? இந்த அப்பன் சொல்லும் பொழுது அதனை கவனமாக கேட்டு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது சரியாக புரிந்து கொண்டு உன் இல்லத்துக்குள் இருக்கின்ற விஷயம் வெளியே செல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்துக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாகியிருக்கின்றது. இத்தனை நாளும் உன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதையும் நடத்த விடாமல் எப்பேற்பட்ட நல்ல விஷயத்தையும் உன் இல்லத்தில் தேடி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது மேலும் மேலும் பல பிரச்சனை வருவதை அது ஆதரிக்கின்றதே தவிர ஒருபோதும் நல்லதை நடத்திவிட அது அனுமதி கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. இந்த நேரத்தில் நான் சொல்வது போல முதலில் உன் இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய விஷயம் அந்த எதிர்மறையான விஷயம். எதிர்மறையான ஆற்றல்கள் அத்தனையும் வெளியேற வேண்டும். எப்படி அது வெளியேறும்? அது வெளியேறி விட்டது இல்லை என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதை என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அதற்குத்தான் உன் அப்பன் உனக்கு இன்று இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் தங்கமே, நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற நேரம் உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ சரியாக உணர்ந்துவிட வேண்டும். எதிர்மறையான விஷயங்கள் வெளியேற வேண்டும். எதிர்மறையான ஆற்றல்கள் வெளியேற வேண்டும் என்றால் நேர்மையான ஆற்றல்கள் உள்ளே வர வேண்டும். அதாவது தெய்வ சக்தி உன் இல்லத்துக்குள் வர வேண்டும். அதற்கு என்ன வழி இருக்கிறது அப்பன் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன் அப்பன் அதைத்தானே உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, வீட்டின் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலுக்கு தீபம் ஆராதனையை காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய முதன்மையான நேர்மையான ஆற்றல் உன் குலதெய்வம் இல்லத்துக்குள் வந்து தங்கி இருக்கக்கூடியவர்கள் உன் இல்லத்தில் நிலைவாசலில் நின்று உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கக்கூடியவர். அவர்களை தாங்கி இருக்கின்ற நிலைவாசலுக்கு எப்பொழுதும் நீ தேவ ஆராதனை நீ காண்பித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தேவ ஆராதனையை நீ காண்பிக்கும் பொழுது அதனுடைய சக்தி அதனுடைய வலுவும்
அன்பும் பாசமும் உன்னிடத்தில் அதிகமாகும் என்பதை நீ புரிந்து கொண்டு அதனை நீ பெற்று கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளையும் விலக்கி உனக்கு நல்ல நன்மையை நடக்கத் தொடங்கும். எப்பொழுதும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்தேறும். இத்தனை காலமும் இந்த அப்பன் உனக்கு சொல்லிக் கொடுத்தது போதும் என் பிள்ளையே. பல எதிர்மறையான விஷயங்கள் விரட்டி அடித்து நேர்மறையான விஷயங்கள் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றாய். அதுபோல இப்பொழுது இருக்கின்ற எதிர்மறையான விஷயத்தை விரட்டி அடித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதாவது தெய்வ சக்தி உள்ளே கொண்டு வந்து எதிர்மறை சக்திகளை வெளியே தள்ளு என்று உன் அப்பன் சொல்கின்றேன். எதிர்மறையான விஷயம் எப்படி வரும் தெரியுமா? இல்லத்துக்குள் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்களின் உடைய வார்த்தைகள், தேவையற்ற சிந்தனைகள், அடுத்தவர்களை கொடுத்து எண்ணங்கள், இதுவெல்லாம் ஒருவருக்கு இருக்கும் பொழுது அங்கு எதிர்மறையான ஆற்றல் வந்து விடும் அல்லவா? தேவையில்லாத எண்ணத்தை கொண்டு இந்த மனிதர்கள் இருக்கின்ற தெய்வம் அங்கு இருக்கும். அதனால் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய விஷயம் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் உன் இல்லத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயம் உனக்கான நேர்மையான விஷயங்கள். அதனால் இன்று நீ இப்பொழுது அதனை தெரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது, நமக்கு கிடைக்கப் போகிறது நிச்சயம் என்னவென்று தெரிந்து கொள்ளாய் அல்லவா? மேலும் மேலும் உனக்கு நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்காக நம்பிக்கை உனக்கு நன்மையை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். வருகின்ற மாற்றங்கள் அத்தனையுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கும். இந்த வாழ்க்கை எதனால் நமக்கு எதை கொடுக்கவில்லை என்பதை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் பொழுது எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நீ எல்லா சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர தயாராக இருக்க வேண்டும். எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் அவை ஒன்றும் செய்துவிட முடியாதபடிக்கு நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என் தங்கமே. உன்னை சுற்றி இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், இதை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயம் எல்லாம் பார்த்து கேலி கூத்தாக நினைக்கின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு இவர்கள் சொல்வதையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்று இவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு கொண்டு நீ இருந்தாயானால் அவர்கள் இடம் கொடுப்பது போல் ஆகிவிடும் அல்லவா? அதனால் அதற்கு நீ ஒரு பொழுதும் மனதளவிலும் உன்னை மாற்றிவிட தயாராக இருக்க வேண்டும். தைரியத்தோடு இரு. இவர்களை எதிர்கொள்ள வேண்டும். இனி துணிச்சலோடு இவர்களை நீ வெற்றி பெற வேண்டும் என் தங்கமே. 1000 மடங்கு 1000 சோதனை உனக்கு வரத்தான் செய்யும். இதையெல்லாம் கடந்து விட்டு ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்பது உன் விழி என்பதை நீ அதனை யாராலும் மாற்ற முடியாது. இந்த நேரம் உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நீ உணர வேண்டிய தருணம். இத்தனையும் உன் விஷயங்கள் உனக்கு சரியாக சந்தர்ப்பங்களை உனக்கு உருவாக்க வேண்டிய நேரம். உன் இல்லத்தை விட்டு வெளியேறுகின்ற இந்த எதிர்மறையான உன் இல்லத்துக்குள் வருகின்ற நேர்மைகள் எல்லாம் இவையெல்லாம் இனி உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் அன்பு எப்பொழுதும் உன்னை சரியாகத்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே.
அதனால் இந்த அப்பன் சொன்னது போல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் முதலில் தடுத்து நிறுத்து. மற்றது எல்லாம் தானாக உனக்கு நல்லபடியாக நடக்கத் தொடங்கிவிடும். உனக்கே இந்த மாற்றங்களை நிச்சயமாக உணர முடியும். நீயே இதையெல்லாம் சரியாக தெளிவாக உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பது உனக்கு நிச்சயமாக இல்லை என்ற சந்தோஷம். இந்த வாழ்க்கையில் உனக்கு அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இருந்து நடத்தி செய்கின்ற எல்லா விஷயங்களும் இப்பொழுது வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டத்தை தொடரத்தான் செய்யும். அதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கும் பொழுது நீ கேட்காமல் சென்று விட்டாயானால் அப்பனிற்கு அது மன வருத்தத்தை கொடுத்து விடும் அல்லவா? எப்பேற்பட்ட விஷயங்களையும் நான் உன்னை தேடி வந்தாலும் என்னை அலட்சியம் மட்டும் ஏன் குழந்தை நீ செய்து விடாதே. மற்றபடி எதுவும் உனக்கு வாழ்க்கையில் துன்பமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.